மேஷ ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி வக்ர நிவர்த்தி அடைவதே ஒரு பெரிய விசேஷம். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 1ஆம் தேதி உச்சமடைகிறார் விரயஸ்தானத்தில். அதனால் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த மாத கடைசியில் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரார். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப செலவையே நீங்கள் ரகசியமாக பண்ணுவீங்க. மாசாந்திர உப்பு புளி மிளகா வாங்குறது என்னமோ திருட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் மாத கடைசியில் இளம் வயது ஆண் பெண்களுக்கு மாத பிற்பகுதியில் உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முனைப்புடன் செயல்படுத்துவது நல்லது. இத்தனை நாளாக ரொம்ப ஸ்லோ பேஸில் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி தாராளமாக ஃபாஸ்ட் பேஸுக்கு கொண்டு போகலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடையிறதே உங்களுக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு இந்த மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே. அதனால் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலைகளை ஏற்படுத்துறதை காட்டிலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்காக தாயகத்தை விட்டு வெளியூருக்கு போகிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். ஸோ மொத்தத்தில் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன செலவு, எப்படி வருது, யாருக்கு வருதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மொத்தத்தில் இந்த மேஷராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 1:45 வரை. அதன் பிறகு 6ஆம் தேதி மாலைக்கு பிறகு ஆரம்பித்து 7, 8, 9, 9ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள். ஆனால் இதில் ஒரு சில குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் ஒரு 2 நாட்கள் இருக்குன்னா அது உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள். மார்ச் 9ஆம் தேதி காலை 9:30 முதல் மார்ச் 11ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறார். அந்த நாட்களில் நிலம் சார்ந்த முதலீடுகளையோ நிலத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளையோ தவிர்ப்பதோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தவிர்ப்பதோ நல்லது. அன்றைக்கி எந்த ஆப்ரேஷனும் வச்சுக்காதீங்க. அல்லது மருத்துவ ரீதியாக எந்த டாக்டரையும் போய் பார்க்குறத தவிர்க்கிறது நல்லது. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். நீங்கள் செலவு பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கார் இதுக்கு எதுக்கு இந்த செலவு பண்ணுற, உன் பையன் ஒழுங்காக படிக்கலை, அவனுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணுன்னு. ஆனால் அந்த பையன் இப்போ நல்லா படிச்சிருப்பான். அதை சொல்லி புரிய வச்சாலும் அவர் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. இதில் 7ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையை அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர், அதாவது ஆண் பெண்கள், யங்ஸ்டர்ஸ் லெஸ் தேன் 30 இயர்ஸ், அவங்களுடைய நண்பர்களுக்காக சுப செலவுகளை ஏற்படுத்துவார்கள். நண்பர்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு செலவு பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுற செலவை வீட்டுக்கே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு பண்ணுற செலவை கணவன் மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சமாகிறதுனால அடுத்தவங்களுக்கு ரகசியமாக செலவு செய்யக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு விதமாக இருக்கும், இளம் தலைமுறையினருக்கு ஒரு விதமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதம் படிப்புக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மேல் படிப்புக்காக சிலர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான சனி விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு இந்த 11ஆம் தேதிக்கு மேலே தான் வேலை சம்பந்தமாக ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு யோகாதிபதி, அவர் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய நல்ல பலனை இந்த 11ஆம் தேதியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட்
உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. முயற்சி இருந்ததுன்னா சக்ஸஸ். ஆனால் முயற்சியில் சோம்பேறித்தனத்தினால இல்லை குடும்பத்தில் ரீசனை சொல்லி, குடும்பத்தில் அப்பா அம்மாக்குள்ள சண்டை, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பங்காளி சண்டை, இதெல்லாம் காரணத்தை சொல்லிட்டு நீங்கள் இந்த முயற்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா தென் யூ ஆர் த லூசர். டோன்ட் கம்ப்ளைண்ட் எனிபடி. இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளிலால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. யார்கிட்டையாவது வார்த்தையை கொடுத்துட்டு, இப்போ ஒன்றும் அதுவும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுவும் இப்போ வந்து கரெக்டாக ஆச்சு, இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகிறது, நீங்கள் எங்கேயாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுக்காதீங்க. வார்த்தையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதிரிகளை உருவாக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கெல்லாம் வந்து எதிரி வந்து பிறக்கும் போதே இருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சும் அதிகார வார்த்தைகளை வைத்தும் உங்களுக்கு எதிரிகள் திடீர்னு உருவாவாங்க. இது குடும்பத்திலையும் இருப்பாங்க, வெளியிலையும் இருப்பாங்க. அதனால் யாருக்கிட்டையும் அனாவசியமாக சண்டை போட்டுக்காதீங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் கிடைச்சா நல்லது. குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையை விட்டுட்டு பெங்களூர் போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா பணம் போகும், பணம் செலவாகும், ஆனால் குடும்ப நிம்மதி கிடையாது. ஒரே ஒரு நிம்மதி இருக்காது, என்னென்னா 2 பேர் நம்ம ஃபேமிலி பிரிஞ்சிருக்கேங்கிற ஒரு கவலையோடு போயிடும். ஆனால் சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் வாழ்க்கை துணை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தவங்கள, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி, உங்கள் பையன், உங்கள் பொண்ணு எல்லாரையும் குத்தி காட்டி பேசிகிட்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசாதீங்க. பேசினா உங்களுக்கு தான் அவமானம் மிஞ்சக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கடன் வாங்குகிற சூழ்நிலை நிறையா வருது. நீங்களாக சில செலவுகள் ஏற்படுத்திக்கிறீங்க, வாழ்க்கை துணைக்காக சில செலவுகள், அதே சமயம் உங்களுடைய நட்புகளுக்கு உதவி செய்கிறங்கிற செலவுகள், இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்கான செலவுகள். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேஷனுக்கு நண்பர்கள்ட்ட கைமாத்தா வாங்குங்க. கடன் வாங்கினா அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பசுமாடுகள், காராம் பசுமாடுகள்னு சொல்லுவாங்க, நாட்டு பசுமாடுகளை இந்த மாதத்தில் வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலோ நீங்கள் அந்த பசுமாட்டுக்கு போயிட்டு குளிப்பாட்டி அந்த பசுமாட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும், கோபூஜை பண்ணணும். அப்படி கோபூஜை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சோண்டு கை நிறைய கஸ்தூரி மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. அந்த பசுமாட்டோட பின்பகுதி, அதாவது சாணம் போடுற இடத்துல அதை 2ஐயும் முதல்ல மஞ்சளை வைங்க, அதுக்கப்புறம் குங்குமத்தை வச்சுட்டு அந்த இடத்துக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பணக்கஷ்டம் குறைவதற்கான யோகத்தை அந்த கோமாதா ஏற்படுத்தி கொடுப்பாள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படும். ஆனால் பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். உங்கள்கிட்ட எல்லாம் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ஆனால் அது இப்போ எடுக்க முடியலைங்கிற பதட்டம், எடுத்தால் நஷ்டமாகுவேங்கிற பதட்டம். அதாவது உங்களுடைய முதலீடுகளில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையை கடைபிடித்தால் உங்களுக்கு தனயோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கார் 25ஆம் தேதி வரைக்கும். அந்த 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், எதிர்பால் நினைத்தவர்களுக்கான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான சுயமுயற்சியினால் செல்வாக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது மார்ச் மாதத்தில் சாதகமான நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4ஆம் தேதி. 4ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 6ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 7, 8, 9, 10, 11 இரவு 10 மணி வரை, அதுக்கப்புறம் 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31
ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகும். பண தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமேல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சொன்னது போல் சங்கடமான வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11 ராத்திரி 10 மணிலேருந்து மார்ச் 14 காலை 9:33 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். மார்ச் 11 ராத்திரி 10 மணிலேருந்து மார்ச் 14 காலை 9:33 வரை சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கும். ஆனால் அதுவே அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் வராது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அஷ்டமஸ்தானத்தில். ஆனால் அதே சமயம் அந்த பலம் உங்களுக்கு பலவீனமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பலவீனமாக எப்படி மாறும்? பணம் வந்ததுன்னா தலகணம் வரும். தலகணம் வந்ததுன்னா எடுத்தறிஞ்சு பேசுகிற வார்த்தைகள் வரும். எடுத்தறிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று இப்படியே போகும். அதனால் கவனமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தங்களுடைய முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வாக்கு வன்மையின் காரணமாக வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளை பேச்சு சாதுரியத்தினால் வெற்றி கொள்வதற்கான யோகம் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்களுடைய படிப்புக்கு உண்டான ஆதாயத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் பெரிய லாபம் இருக்காது. பட் இருந்தாலும் அந்த பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் ஐடிஐ சம்பந்தமாக படிக்கிறதா இருந்தால் ரொம்ப சூப்பரான டைம். அதே சமயம் உழைப்புக்கேற்ற படிப்பு இருக்கணும். நீங்கள் படிக்கிறது ஒன்று ஆனால் வேலை செய்கிறது ஒன்று, இல்லை வேலைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பதவியை கொடுக்காது, இழப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் மாதம் 14 வரைக்கும். அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை கொடுத்தாலும் அலைச்சலை கொடுக்கும், உடல் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும். மாத பிற்பகுதியில் 20 தேதிக்கு மேலே. ஏன்னா ரகசியமாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. ரகசியங்கள் வெளிப்பட்டதுன்னா உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய நட்புகள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதே சமயம் தொழில்துறையினருக்கு இந்த மாதம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்தாலே உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்லதாக இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் பதட்டப்படுறீங்க, டென்ஷன். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆர்டரும் வந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பணமும் இருக்குது. ஆனால் ரொட்டேஷனுக்கு பணம் இருக்குது, ஆனால் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய கேட்ரிங் பண்ணுறவங்க, அது தங்க நகை ஆசாரிகள், நெருப்பில் வேலை பண்ணுறவங்க, ஃபர்னேஸில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சற்று உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். காரணம் என்னென்னா 4ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் சேர்க்கை பார்க்குறாங்க முதல் 14 நாட்களுக்கு. 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி சூரிய பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ரீதியாகவோ மரியாதை பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான யோகம் இருக்குது. இதே சமயத்தில் இந்த டைம்லேயே, அதாவது மார்ச் மாதத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும். நீங்கள் நிலம் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, குவாரி வச்சுருக்கிறவங்க, இல்லை சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ண நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா
இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் வக்ர புத்தியை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கான, எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய பயிற்சி சாமர்த்தியத்தில் எதிரிகளை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் அஃபீஷியல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் குதர்க்கமாக பேசினீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை பசுமாடுகள், குறிப்பாக வெள்ளை பசுமாடை காட்டிலும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கணும். அதாவது ஸ்வர்ண கபிலா வகை மாடுகள். அந்த ஸ்வர்ண கபிலா வகை மாடுகள் தான் ஸ்ரீரங்கம் கோயில்லையும் திருப்பதி கோயில்லையும் முதல்ல சுவாமிக்கு சுப்பிரபாத தரிசனத்தப்போ போயிட்டு தங்களுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வரும். தங்களுடைய தரிசனத்தை கொடுத்துட்டு தாங்களும் அந்த தெய்வத்தினுடைய தரிசனத்தை பார்த்துட்டு வரும். ஸோ அப்பேற்பட்ட வகை மாடுகளை, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் படாடோமம், கொஞ்சம் ஹை கிளாஸ். அதுக்காக ஹை கிளாஸ்னால் உடனே உங்களோட கேரக்டரை சொல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே டாப் லெவலில். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மிருகம் பிடிக்கும்னு கேட்டால் பசுமாட்டுக்கு அடுத்து யானை தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி பசுமாடுகள், ஸ்வர்ண கபிலா வகை பசுமாடுகள், அதில் வெள்ளையாக இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். வெள்ளை வகை நாட்டு பசுமாடுகளை நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே தினமும் காலையில் ஒரு அருகம்புல்லை கொடுத்துட்டு உங்கள் வேலையை துவக்குங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த கோமாதா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நல்லவைகளை மட்டுமே வழங்குவாள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு பெரிய பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் எல்லாமே சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால மேலதிகாரிகள் விஷயத்திலும் குடும்பத்தில் தந்தை விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருக்கணும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் பதவிசாக பேசுங்க. அதே சமயம் வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை வருது ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் முதல்ல நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் போகிறேன்னா சொல்லாதீங்க. அவங்களா செலக்ட் பண்ணால் நீங்கள் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள், இதில் சுக்கிரன் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தசமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்காரு. இதனால் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுவதில் இருந்த தடைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 18, 19, 20, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சங்கடமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி காலை 9 மணி 33 நிமிடங்கள் முதல் மார்ச் 16ஆம் தேதி மாலை 6 மணி 14 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. மனசில் நினைக்கிறது அப்படியே உளறி கொட்டி எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் குறிப்பாக வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ வளர்ச்சியும் இருக்கும், எதிரிகளின் உருவகமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. இந்த விஷயத்தை பேசலாமா வேண்டாமா, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதே சமயம் செவ்வாய், உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில். குருமங்கள யோகம், ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து பங்கு பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி இந்த மாத ஆரம்பத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து பயணத்தை துவக்கிறாரு. அதுவும் வளர்பறை சந்திரனா. அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுனா,
சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு, இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வேலைக்கு செல்லும் ஆண் பெண்கள் தங்களுடைய சுய முயற்சியினால் சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம். ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி உச்சமடைந்து சனியோடு சேர்ந்திருக்காரு. சனியின் பார்வை விரயஸ்தானத்துக்கு. ஸோ கடல் கடந்த பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காக ஃபாரின் போகணுமா, தாராளமாக போங்க. உங்களுக்கு அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக அந்த கழுத்துலேருந்து அடிவயிறு வரைக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பொருட்களின் மீது, அதாவது பொருட்கள்லாம் நல்லா சானிடைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய உடல் ரீதியான அழுக்குகளை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மாத முற்பகுதியில் இருக்கோ இல்லையோ, மாத பிற்பகுதியில் கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பில் எந்த விதமான அழுக்கு தேக்கத்தையும் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமும் சரி, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் சரி சற்று கவனத்தில் கொள்வது நல்லது. என்ன காரணம்னா 4ஆம் இடத்துக்கு சனி சூரியனின் பார்வை இருக்கிறதுனால 2 பேர்த்துக்குமே, உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் வரலாம். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். உங்களுக்கு வேலை சம்பந்தமான அலைச்சல் ஏற்படலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிறதுனா உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பூர்வீக இடத்த விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இந்த 25 மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடைகிறதுனால குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்காது. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவுகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட, அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூடிய மனஸ்தாபத்தை உங்கள் மேலதிகாரிகளால் ஏற்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் உங்கள் கலீக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஆனால் ஹையர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கும் உங்கள் சக பணியாளர்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. யார் சொல்கிறதையும் அவங்க சொன்னாங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி உன்னை பற்றி சொல்கிறாங்கப்பா உண்மையானு அவங்ககிட்டே கேளுங்க. அதாவது சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழலாம். அதனால் நீங்கள் எந்த இடத்துல விசாரிக்கணுமோ அந்த இடத்துல வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று, அதாவது மாசி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு சென்று, மாசி பங்குனி, இந்த மாசி மாதத்துலேயும் பங்குனி மாதத்துலேயும் அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை தினமும் பிரதட்சணம் செய்து வாருங்கள். பிஃபோர் 8:30 AM நீங்கள் அதுக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அதை ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிச்சிக்கோங்க. இந்த 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 ப்ராசஸ் பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, இயற்கையோடு நீங்கள் ஒன்றி அமைந்தீங்கன்னா, அதாவது இந்த வாக்கிங்கில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. வெறும் காலோட புல் தரையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோல் ஆகும்ட்டு இது மெடிக்கலாக ரிசர்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் அரச மரத்தையோ வேப்ப மரத்தையோ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா
அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே தரையோட தரையாக போகும். யூ ஆர் ஜஸ்ட் எர்த்திங் யுவர் செல்ஃப் வித் தி நேச்சர். இப்படி பண்ணினீங்கன்னா உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கடக ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதி யோகாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு விசேஷம். மற்றொரு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் முன்கோபம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்கள் கோபத்துக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நியாயம் இல்லாமல் கோபப்பட்டீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் சனி இருக்கிறது. இந்த மாதத்தில் சனியோடு சேருகின்ற சூரியன் இரு பாதகாதிபதிகள் சேருவது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு வெற்றிகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க காரியங்களில் தடைகள் ஏற்படும். அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது அரசாங்க ரீதியாக நீங்கள் பேங்க்குக்கு லோன் ப்ராசஸ் பண்ண போனாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஏதாவது டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, எல்லாமே இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் மார்ச் 1 2ஆம் தேதி காலை 7-8 மணி வரை. அதன் பிறகு மார்ச் 4ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5, 6, 7, 8, 9ஆம் தேதி காலை 9 மணி வரை, 11ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 19, 20, 21, 22, 23, 24, 25 காலை 6 மணி வரை, 27 காலை 9 மணி முதல் ஆரம்பித்து 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இட் வில் பி இன் யுவர் ஃபேவர். ஆனால் அதே சமயம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பொல்லாப்பையும் எதிர்ப்புகளையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி மாலை 6 மணி 14 நிமிடம் முதல் மார்ச் 18ஆம் தேதி இரவு 11 மணி 36 நிமிடம் வரை. இந்த மார்ச் 18ஆம் தேதி அமாவாசை. அந்த அமாவாசை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அன்றைக்கி உங்கள் மனசளவில் யூ வில் ஃபீல் லோ. அதாவது சந்திரன் மாத்திருக்காரகன் மனோகாரகன் சந்திரன் ராசிநாதன் நீச்ச பலனை தரக்கூடிய வகையில் அவர் பவர் இல்லாமல் இருக்கார் அமாவாசை சந்திரனா. அதனால் எதிரி 8ஆம் இடத்துல போய் மறையிறதுனால உங்களுக்கு மனசு அலபாயும், மனசு நிம்மதியாக இருக்காது. அந்த நாட்களில் எந்த விதமான கடல் குளியலையும் தவிர்ப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி யார்கிட்டையாவது சண்டை போடணுன்னா யோசித்து செயல்படுங்க. யோசிக்காமல் போய் சண்டை போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பித்ருகாரகன் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் தந்தை வழியில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் அல்லது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் சுக்கிரன் இந்த மாத கடைசியில் 25ஆம் தேதி 9ஆம் இடத்துலேருந்து தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாகியஸ்தானத்திலேருந்து தசமஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். பாதகாதிபதியான சுக்கிரன் அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால நீங்கள் எதை பேசினாலும் உங்கள் அப்பா எதிர்த்து பேசுவார். உங்கள் அப்பா வழி உறவுகள் உங்களுடன் போட்டிக்கு நிற்பாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அப்பா கிட்ட பேசினாலும் சரி, பெரியப்பா கிட்ட பேசினாலும் சரி, அப்பாவோட அண்ணனுடைய பேரம்பேத்திக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் நல்லதே சொல்லுவீங்க. அந்த பக்கம் போகாதரா, பள்ளம் இருக்குது விழுந்துருவேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு போய் விழுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவன் சொல்லலை அதனால தான் நீங்கள் எவ்வளவோ சத்தியம் பண்ணுவீங்க நான் சொன்னேன் அப்படி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ராங்காக பேசுங்க. பேசக்கூடாத இடத்துலேருந்து விலகி இருப்பது நல்லது.
பண வருமானத்தில் சற்று தொய்வுகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதங்கிறதுனால நீங்கள் வேலை பண்ணுவீங்க, ஆனால் அந்த சம்பளத்தை பிடிச்சிடுவாங்க. இன்கம் டேக்ஸு அது இதுன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை பிடிச்சி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஏப்ரல் 9 தேதி வாக்கில் தான் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 9 கூட இல்லை, ஏப்ரல் ஒரு 7 தேதிக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதம் சேவிங்ஸ் அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சியின் மூலமாக கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். உடம்பில் ஏதோ அன்க்யூரபிள் டிசீஸ், டாக்டர்ஸ் இதுக்கு பேரே தெரில சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிக்கெல்லாம் கூட உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி வெளியேறும் சூழ்நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்குவீங்களா அப்படின்னா மேல் படிப்புக்காகவும் உங்களுடைய தொழில் முதலீட்டுக்காகவும் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பம் நடத்துறதுக்கே வாங்குவாங்க இந்த ஒரு 2 மாதம். அதாவது இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் 20 தேதி வரைக்கும் குடும்பம் நடத்துறதுக்கே வீட்டு தேவைகளுக்கு உங்களுடைய இஎம்ஐ தேவைகளுக்கு கூட கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். காரணம் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால தான். இதில் 10ஆவதுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனியோடு சேருகின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 14ஆம் தேதி நைட்டுக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வந்த வாய்ப்புகளை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ் தேடி வந்திருப்பாங்க, சார் இந்த படத்தில் நீங்கள் நினைங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கடைசி நேரத்தில் இல்லை சார் நாங்கள் உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை போட்டோம், எங்கள் ப்ரொடியூசர் வேணான்னு சொல்லிட்டார், எங்கள் டைரக்டர் வேணாம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஸோ மீடியா தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு சேர்க்கை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, ஆனால் அது நேர்மையான வழியில் வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா, பித்திருக்களையும் உங்களுடைய முன்னோர்களை வழிபட வேண்டும். அதுவும் குறிப்பாக பங்குனி மாத அமாவாசை மார்ச் 18 வருது, அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று வழிபடுங்கள். இல்லாட்டி குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வீட்டில் ஆனால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணணும். அதே சமயம் இந்த பால் கறவை நின்ற பசுமாடுகள், அதாவது பால் கறக்கிறது நின்று போயிடுத்து, ஆனால் அதுங்களை பாதுகாக்கணும். உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் தாத்தா பாட்டியை பாதுகாக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த பால் கறவை நின்ற பசுமாடுகளை நீங்கள் போஷிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று அந்த கோசாலையில் அந்த பசுமாட்டுக்கு இந்த மாதம் முழுவதும் அகத்திக்கீரை, காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. முடிஞ்சதுன்னா இந்த கடலை பர்பி, கமர்கட்டு கடலை பர்பின்னு சொல்லுவாங்க, அந்த கடலை பர்பியும் அதே மாதிரி வேர்க்கடலையும் வெல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இதை பண்ணுறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசி கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம். இதில் குரு வக்ர நிவர்த்தி அடைவது இன்னும் விசேஷம். எதிரிகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சில் கவனமாக இருங்க. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருங்க. குறிப்பாக வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வியாபாரத்தில் நீங்கள் பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வழக்கில் வெற்றி கிடைச்சிரும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தந்து உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகளுடைய தொல்லை, பெஸ்டரிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தொந்தரவு, நச்சு 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 நச்சுன்னு நோண்டிகிட்டே இருக்கிறது, அந்த பெஸ்டரிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
அதை ரொம்ப மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் மார்ச் 2ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 4ஆம் தேதி 4ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 6ஆம் தேதி மாலை 7 மணி முதல் ஆரம்பித்து 7, 8, 9ஆம் தேதி வரை, 9ஆம் தேதி காலை 9 மணி வரை, 11ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12, 13, 14, 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 11 மணி வரை, அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். இந்த நாட்களை தவிர உங்களுக்கு மனசில் பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளில் குழப்பத்தையும் வார்த்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்துகின்ற நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி ராத்திரி 11 மணி 36 நிமிடம் முதல் மார்ச் 21ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 28 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக பேசுங்க. பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன் 50-50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% குரு நல்லது பண்ணுவார், 50% சனி குடும்பம், பணம், வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள், பண தட்டுப்பாடு, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் எதிரிகள்கிட்டயே கடன் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன்னா வியாபார வளர்ச்சி இருக்குது, தொழில் வளர்ச்சி இருக்குது, லாபம் இருக்குது, வழக்கு சார்ந்த லாபம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வருமானம் கேட்டால் எல்லாமே பேப்பரில் இருக்கும். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்கள் ஏட்டுலேயே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் ஏறும். ஆனால் அது எப்போ எடுக்கலாமான்ட்டு போயிட்டு நீங்கள் செக்கு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகாது. நீங்கள் போய் ஏடிஎம்மில் போட்டிங்கன்னா அது வந்து லெட்ஜர் பேலன்ஸில் காமிக்குமே தவிர உங்களுக்கு கம்ப்ளீட் பேலன்ஸ், உங்களுடைய சேவிங்ஸ் பேலன்ஸ் காமிக்காது. ஸோ இந்த பணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு மரியாதை கிடைத்தாலும் தேவையில்லாத சில பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன இவங்க இப்போ கொடுக்குறான், இதுக்கு முன்னாடி வீட்டில் அப்பா அம்மாவோட பணத்தை வச்சு சுரண்டிட்டான், அதனால் இப்போ நமக்கு கொடுத்து சரி கட்டுறான் அப்படிங்கிற லெவலுக்கு பேசக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில், கணவன் மனைவி உறவு விஷயத்துலனா நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. ஆனால் அது போகிற போக்கு வந்து உங்களுடைய பேச்சு சம்பந்தமாக சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ நிறைய சாய்ஸ் வரும். இந்த பையன் பாரு, இந்த பொண்ணை பாருன்னு இப்போ எதுவும் வச்சுக்காதீங்க. அஷ்டம சனி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்கும். எப்போ சார் பார்க்கலாம் அப்படின்னா மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிங்க. ஏப்ரல், மே, ஜூன் மாதம் உங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனிக்கு குரு பார்வை கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படாது, அதுவே உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உடல் சோர்வின் காரணமாக அல்லது பேச்சு சங்கடத்தின் காரணமாக உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும். இதில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் அதே சமயம் சூரியன், ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு சனியோடு சேருகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சு பண விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, 50-50 நம்ம பண்ணலாம், நீ ஒர்க்கிங் பார்ட்னர், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் பார்ட்னர். ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு 80%, உனக்கு 20% சேலரி கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க.
ஸோ இது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்போ நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அப்படியாப்பா, சரிப்பா, நீ கொடுக்குறதா கொடுக்குறியா, 20% கொடுக்குற, இதுவே எனக்கு ஜாஸ்தி. இந்த இடத்துல உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 மாதத்தில் உங்களுக்கு இழந்த மரியாதையோடு சேர்ந்து வரும். இப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா வர வேண்டியது வராமல் போயிடும். பெரிய இந்த சின்ன கல் பெத்த லாபங்கிற மாதிரி இப்போ சின்ன லாபம் வரக்கூடிய மாதங்களில் பெரிய லாபம். இப்போ நீங்கள் பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா முதலுக்கே மோசமாயிடும். கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கும். அதனால் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள்ள பகையை உணர்த்தக்கூடிய வகையில் பேசுவீங்க. அதனால் கணவன் மனைவி உறவுலையோ தேவையில்லாமல் மனஸ்தாபம் ஏற்படும். சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் விஷயத்திலும் நீங்கள் பேசுகிற பேச்சு எதிரிகளை உருவாக்கி நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தில் வருமான தடைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த பயணத்தில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்னா, எங்களுக்கு நல்லது நடக்கும் சார். ஃபஸ்ட்டு துர்கா சப்தஸ்லோகி. இந்த மாதம் இந்த வருஷம் முழுவதுமே மாதம் நான் சொல்கிறது உங்களுக்கு துர்கா சப்தஸ்லோகி ப்ளஸ் தினமும் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். முடிஞ்சதுன்னா 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுந்தரகாண்டம், ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை தினமும் படித்து வாருங்கள். 7 நாள் படிங்க, முடிங்க. மறுபடியும் நான் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்துங்க. இல்லாட்டி ஒரு வெண்ணெயை ஒரு எண்ணெய்க்காப்பு சாற்றி விட்டு அடுத்த நாள் மறுபடியும் 7 நாள் படிங்க. இப்படியே பண்ணிட்டு வாங்க. எத்தனை நாள் படிக்க முடிஞ்சாலும் சரி, அத்தனை நாள் படிப்பது ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக தவறான வார்த்தை பிரயோகத்தினால் வரக்கூடிய எதிரிகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. பாதகாதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு வரார். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக தந்தை விஷயத்திலும் தந்தை வழி உறவுகள் விஷயத்திலும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுன்னா, குடும்ப விஷயத்தில் பண வருமானத்தில் நன்மைகள் ஏற்படுறதுன்னா குரு பார்வை கோடி நன்மை. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. தாய் வழியில் தாயாருடைய வேலைக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சியிலும் சற்று கடினமான முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை செலக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றொரு குரூப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்கள் உறவுகளே இவங்களை எதுக்கு செலக்ட் பண்ணுறீங்க, வேண்டாம், இவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பார்க்கலாமே, இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்கலாமேன்னு உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதி மார்ச் 1, மார்ச் 2ஆம் தேதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு மார்ச் 4ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஆரம்பித்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது காலேஜ் விஷயமாவோ ஸ்கூல் விஷயமாவோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறதோ, குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுத்தால் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 21 விடியற்காலை 2 மணி 28 நிமிடம் முதல் மார்ச் 23 விடியற்காலை 4 மணி 14 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் 21, 22, 23 விடியற்காலை வரை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார். அந்த அஷ்டமஸ்தானாதிபதியான செவ்வாய்
6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். இதில் எதிரிகள்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா உங்கள் அப்பா, இல்லை உங்கள் அப்பா வழி உறவுகள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, ஒன்னூட்ட அத்தை, இந்த மாதிரி அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சம்பந்தமான முயற்சியில் நன்மைகள் ஏற்பட்டாலும் நட்பு ரீதியான விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு போவீங்க. அந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு செலக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருப்பார். நீங்கள் ட்ரை பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்காதுங்கிறதும் தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த கம்பெனி வேண்டாம், அது மாதிரி ஒரு நெகட்டிவை உங்கள்கிட்ட உங்கள் மனசில் விதைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அதை நினச்சா மாதிரி செயல்படுத்துங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் நபராக இருந்தாலும் சரி, அலுவல் ரீதியாக சற்று கவனம் கொள்வது நல்லது. என ஒரு பெரிய மாற்றம் உங்களை தேடி வருது. இப்போது இந்த பெரிய மாற்றத்தை கூட இருக்கிறவங்க கெடுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் த லூசர். அவங்க கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவளுக்கு நீங்கள் வளர்றது பிடிக்கல. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். நல்ல வார்த்தை தான் பேசுகிறீங்க. அதுவும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களை பற்றி நல்லதாக பேசியிருப்பாங்க தெரியுமா சில பேர், அவங்க உங்களுக்கு தப்பாக பேசினாங்கன்னு உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஆன்மீக பேச்சாளர் இருக்கார், அவர் நல்லா பேசியிருக்கார். அதை ஒருத்தர் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆன்மீக பேச்சாளருடைய நண்பர்கள் இவர் பேச்சதை தப்பாக அனர்த்தம் பண்ணி பேசக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஸோ யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. யார் உண்மையை சொன்னாலும் யார் பொய் சொன்னாலும் சரி, அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு முயற்சிடுங்க. இந்த ராசியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும், கணவன் மனைவி உறவில் இருப்பவர்களாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்காரரோ உங்களை வீட்டம்மாவோ சில விஷயங்களை தைரியமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க, அவசரப்படாத, நிறுத்தி நிதானமாக செயல்படலாம் அப்படின்ட்டு. இந்த 2 கான்ட்ராஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க, இல்லைப்பா இது நேரம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்கள் பேச்சை கேட்காம அவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு மரியாதை உயர்வதற்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டால், மாத ஆரம்பத்தில் நல்லா இருக்குது. மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இந்த கன்னி ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் என்னதான் நல்லது பேசினாலும் உங்கள் கூடவே இருப்பாங்க பாருங்கள், அவங்க பேசுகிறதுக்கு எதிராக உங்களால் பேச முடியாது. சில பேருக்கு என்ன தோணுன்னா, இவ்வளோ பேசுகிறான் அவனை அடக்கி வைக்க மாட்டியா அப்படின்ட்டு. நீ இடம் கொடுக்குற, அதனால தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அவங்கக்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது, அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுடைய நெகட்டிவும் தெரிஞ்சவர், பாசிட்டிவும் தெரிஞ்சார். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறை நண்பர்களாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களாகட்டும், இல்லை வயது முதிர்ந்தவர்களாகட்டும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, லவ் அஃபேரில் இருந்தாலும் சரி, ஈகோ கிளாஷ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தினமும் காலையில் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன டம்ளரில். அதில் கொஞ்சோண்டு தேன், 1 ஸ்பூன் தேன் இல்லை 1.5 ஸ்பூன் தேன், நிறையாவும் வேண்டாம். அதை அந்த பால் காய்ச்சின பாலாக இருக்கணும், கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். அந்த டம்ளரில் வச்சு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சந்நிதியில் வைங்க. அந்த இடத்துல சம்மோகன கோபாலன் ஃபோட்டோ இருந்தால் நல்லது. இல்லாட்டி கிருஷ்ணருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த பாலை வச்சுட்டு சம்மோகன கோபாலன் மந்திரம்
கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் திவ்யாபரண பூஷிதம்னு ஆரம்பிக்கும். யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கிறது, கூகுளில் சர்ச் பண்ணாலும் லிரிக்ஸ் கிடைக்கிறது. ஒரு 7 லைன் இருக்கும். அந்த மந்திரத்தை மனப்பாடமாக 3 தடவை சொல்லுங்கள். 3 தடவை சொல்லிவிட்டு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய பாலை நிவேதனம் பண்ணி அதை எடுத்து நீங்கள் குடிச்சிருங்க. வீட்டில் கணவரோ மனைவியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1/4 பங்கு கொடுங்க. இதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்கெல்லாம் போய் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர், அபவாத பெயர் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சம்மோகன கோபாலன் மந்திரத்தின் பலன் உங்களுக்கு துணை இருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 11ஆம் தேதி அன்னைக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சார், எங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது கெடுதலாச்சே அப்படின்னா, கெடுதலாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் அடங்கி போகக்கூடிய வகையில் இருக்கும். ஆஃபீஸில் உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய தொழில் விஷயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மறைமுகமாக உங்களுக்கு எதிரிகளாக செயல்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையிறதுனால எதிரிகள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அண்ணன், தம்பி, அக்கா, தங்க இவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா நீங்கள் முன்ன நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பீங்க. உங்கள் அக்காவுக்கு திருமணத்தில் பிரச்சனை இருக்கா, நீங்கள் போய் பேசுவீங்க. நீங்கள் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவுடைய கணவர் வந்து உங்கள் மாமா வந்து ஏதோ மச்சான் சொல்கிறான் நான் போகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் வீட்டிலே உங்கள்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் தொழில் விஷயமா வேலை விஷயமா இருந்த அனைத்து விதமான தடுமாற்றங்களும் விலகக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் செய்யாத தப்புக்கு சில சமயம் பதில் சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 6ஆம் தேதி முதல் 7, 8, 9, 9ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12, 13, 14ஆம் தேதி காலை 9 மணி வரை, அதன் பிறகு 18ஆம் தேதி ஆரம்பித்து 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இல்லை வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சியில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். தந்தையால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் உதவியை நாடுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காமலேயே தந்தையின் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால அண்ணனையும் அக்காவையும் மிரட்டி பணிய வைப்பீங்க. அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலுமே எதிரிகளை நீங்கள் கேஷுவலாக உருவாக்கிப்பீங்க. இத்தனை நாளாக நீங்கள் பேசுகிறதே தெரியாது, ஆனால் இப்போ பேசுகிறது வந்து அதிகார வார்த்தையை பேசுவீங்க. அதிகாரமாக பேசி அவனை அட்டைக்கு உக்காத்து வை, பேசாமல் இரு, என்ன பேசுகிற அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 23ஆம் தேதி விடியற்காலை 4 மணி 14 நிமிடம் முதல் மார்ச் 25 காலை 6 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் குழப்பமான வார்த்தை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மறைமுக எதிரிகளுக்கு தீனி கொடுக்குற மாதிரி சில தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேச்சுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக எங்கள் வீட்டுக்கார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு உங்கள் நெய்பர்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள் மனைவி. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது நான் போகணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் மனைவியை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் மனைவிகிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு
அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றம், இடமாற்றம், சுக அதிகரிப்பு, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தாய் வழியில் பண உதவிகள் கிடைப்பதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி உடன்பிறப்புகளின் வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள், கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் கடனை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான உதவி கிடைப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான உதவியை அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் பேசினா எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடாது. வழக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பேசினீங்கன்னா அந்த வழக்குக்கு பாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வருது. அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் காத்துருக்கு. அதை இந்த மாதத்துக்கான அந்த அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகம் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களிடமிருந்து உதவியை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடம்பில் ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா, கை, கால், இடுப்பு பகுதி, முட்டி பகுதியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் போகக்கூடிய வகையில் இருக்குது. மதிப்பு மரியாதை சம்பந்தமாக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 11ஆம் இடத்தை 4-5 கிரகங்களின் பார்வை சங்கமிக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் ஏற்படும். விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விரக்தி மனப்பான்மைன்னா உங்களுக்கு எதிரான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு பாதி தான் வரும், மீதி பாதி அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் யாரை நம்பியும் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுறாதீங்க. சுய தொழில் செய்பவர்களாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருது. இதுலேருந்து இப்போ ஆரம்பிச்சதுனா தான் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது உங்களுக்கு தந்தை இல்லாதவராக இருந்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை மார்ச் 18ஆம் தேதி அன்றைக்கி வருது. அந்த பங்குனி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கரூர் பக்கத்தில், கரூர் டு திருச்சி போகிற வழியில் மணவாசின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த மணவாசியில் மத்தியபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த மத்தியபுரீஸ்வரர் கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காசியில் செய்ய வேண்டிய தர்ப்பணம் அங்கே பண்ண முடியல அப்படின்னா இந்த கோயிலில் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம். அந்த இடத்துக்கு போயிட்டு முன்னோர்களின் சார்பாக மத்தியபுரீஸ்வரரை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தோருக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக 2-5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவே ஒரு பெரிய விசேஷம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் குருமங்கள யோகம் ஏற்பட்டு மன நிறைவை தரக்கூடிய, தைரியத்தை தரக்கூடிய வகையில், ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். சார் என்கிட்ட நிலம் இருக்குது விற்க முடியல, வீடு இருக்குது விற்க முடியல, நான் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அந்த இடத்துக்கே போக முடியல சார், இல்லை வீடு கட்டிட்டு சார் அந்த வீட்டில் போய் ஒரு நாள் கூட தங்கலை இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். சொந்த வீட்டை விற்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். சொந்த வீட்டில் போய் தங்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும்.
நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இதோ வருது அதோ வருதுன்னு ஏமாற்றிட்டு இருந்த பண விவகாரங்களில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4, 5, 6, 6ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 9ஆம் தேதி ஆரம்பித்து 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 காலை 6 மணி வரை. அதன் பிறகு 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். ஆனால் மனசுலையும் தடுமாற்றத்தையும் வார்த்தையில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாட்கள், எண்ணங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 25 காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 17 நிமிடம் முதல் 27 மார்ச் காலை 9 மணி 36 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் இந்த சந்திராஷ்டமத்திலையும் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும். ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை. இதில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். 2ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறது தனயோகத்தை ஏற்படுத்தும். ஸோ வெகு மாதங்களாக வெகு வருடங்களாக பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு. அதே சமயம் உங்கள் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வம்ச விருத்தியின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளின் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக 5ஆம் இடத்துல சனி இருந்தார்னா தத்துப்புத்திர யோகம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய உறவுகள் வரணும். அது உங்கள் மூலமாக வரணுமா இல்லை உங்களுடைய உறவுகள் வகையில் வரணுமாங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மூலமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் குரு ராசினா 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இதில் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய இடம் வாங்கும் சூழ்நிலை, இதில் வண்டி வாகனம் இதெல்லாமே சேரும். மொத்தத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவிகள் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணுவது நல்லது. ஏன்னா உடம்பு கொஞ்சம் அசௌகரியம், உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் படிப்பில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி உடம்பு படுத்தினா கூட வேறு வழியில் அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பேச்சு உங்களுக்கு செலவையும் கொடுக்கும். ஸோ செலவு ஜாஸ்தி ஆகும். செலவு ஜாஸ்தி ஆகிறதுனால மரியாதை கிடைக்கும்னா நீங்கள் செலவு பண்ணுறதே தேவையான இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி தான் செலவு பண்ணுவீங்க. அதனால் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. ஃபாரின் போகணும், அங்கே போயிட்டு ஒரு மாதமாவது நான் ஊர் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் வேலை விஷயமாகவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதுனால மாத முற்பகுதி தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க, இல்லைப்பா உனக்கும் உன் மனைவிக்கும் ஏதோ மனஸ்தாபம் இருக்குது, நான் பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போவீங்க. ஆனால் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் வேறு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு உங்களை சிக்கலில் மாட்ட வச்சுருவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அட்வைஸும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய கடனும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது. நீங்கள் யாருக்காவது ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட்.
நீங்கள் ஃப்ரீயாக கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி இல்லாமல் நீ கஷ்டப்படுற இந்தா ஒரு 10,000 வச்சுக்கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை கேட்டால் கிடைக்காது. மிரட்டி உருட்டி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பையே பாதிப்படைய வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் எதுக்குமே முன்னே போய் நின்று செயல்படாதீங்க. அவங்களா வந்து கேட்கட்டும், உங்களுக்கு எனக்கு சார் இந்த மாதிரி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உதவி பண்ணுங்கள். ஹெல்ப் கேட்டதுக்கப்புறம் உதவி பண்ணுங்கள், மரியாதை கிடைக்கும். ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடியே உதவி கேட்குறதுக்கு முன்னாடியே போய் உதவி பண்ணிங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு தந்தை மூலமாக வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உடன்பிறப்புகளுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் தான் பண்ணினீங்கன்னு சொல்லிடுவார். ஆனால் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலில் உங்களை மாட்ட வைப்பாங்க. அதனால் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை இந்த அவங்களுக்காக போயிட்டு நான் கையெழுத்து போட்டு வரேன் இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான அவமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக அதிகரிப்பு ஏற்படும். வீட்டு வசதிகளை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாவது பொருள் வாங்கலாம், தங்க நகை வாங்கலாம், நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம். இதெல்லாமே சாதகமான பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை இருக்கிறனால இந்த மாதத்துக்கான பரிகாரம், மார்ச் மாதத்திற்கான பரிகாரம், தாய் வழி பித்திருக்களை வழிபட வேண்டும். உங்கள் அம்மா வழி தாத்தா பாட்டி, உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, அதாவது உயிரிழந்த உங்கள் அம்மா வழி உறவுகளை மதித்து அவர்களுக்குண்டான மரியாதையை செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்களையும் தடைகளையும் உங்களுடைய தாய் வழி பித்திருக்களை வணங்குவதன் மூலமாக அதை விலக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடையிறது ஒரு பெரிய விசேஷம். உங்களுக்கு மரியாதை தானாக தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பாக உங்கள் தம்பி தங்கைகள் வளர்ச்சி அடைவார்கள். தம்பி தங்கைகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்கு சம்பந்தமாக இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த மாதத்தில் வழக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குறிப்பாக இந்த கணவன் மனைவி ஃபேமிலி ஓரியன்ட் வழக்குகள் இருந்ததுன்னா அதில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற மாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு போயிருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சியில் அவங்க திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் போனால் போட்ட நிம்மதியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு ஓரத்தில் அவங்க பேரில் இருக்கக்கூடிய காதலின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களை திரும்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். சனி 10ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்கறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் இருந்த வியாதிகள் விலகினாலும் உடம்பில் அசதி அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள் மார்ச் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 12, 13. 14ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் மனசுலையும் வார்த்தையிலையும் தடுமாற்றத்தையும், அதாவது மனசு நினைக்கிறது ஒன்று, செயல்பாடு ஒன்று. மனசு நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று. எதிர்மறையாக செயல்படக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2, 2ஆம் தேதி காலை 7 மணி 51 நிமிடம் வரை. அதன் பிறகு மார்ச் 27 காலை 9 மணி 36 நிமிடம் முதல் மார்ச் 29 மதியம் 2 மணி 38 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நஷ்டத்தையும் விரயத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு
குடும்பஸ்தானாதிபதி சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் உங்களால் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை, மந்தத்தன்மையோடு செயல்படுவீங்க. இதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்லோனஸ், நீங்கள் செயல்படுற ஸ்லோனஸ் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் அவங்க மன வருத்தப்படுவாங்க. ஆனால் அவங்களா உங்கள் பேரில் சந்தோஷமாக மனசு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க விட மாட்டாங்க. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு மார்ச் மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்சவங்களோட மனப்பொருத்தம் ஏற்பட்டு வீட்டில் பொருத்தம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் இப்போ நடக்காது, இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மார்ச் மாதம் முடிஞ்சு மே மாதம் ஆரம்பிச்செடுத்தினாலே சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இப்பொழுது புதிய பார்ட்னர்ஸ் அமைவதற்கான வாய்ப்புகள் வரும். பெரிய மனிதர்களோடு தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் உங்களுடைய படிப்பு சம்பந்தமான முயற்சியின் காரணமாக உங்கள் குடும்ப கௌரவத்தை தலைதூக்கி நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில், வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த வியாபாரியாக இருந்தால் நிலத்தில் போட்ட பணம் உங்களுக்கு மந்தமாக நிற்கும். அதாவது கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க. கிணத்துக்குள்ளே கல் போட்டிங்கன்னா அது முதல்ல ஆரம்பத்து சவுண்டு வரும், அதுக்கப்புறம் கீழே போய் செட்டில் ஆகிடும், அது மேலே வராது. அது மாதிரி இப்பொழுது உங்களுக்கு நிலத்தில் போட்ட பணம் கிணத்துல போட்ட கல்லாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனிக்கு குரு பார்வை வரதோ இல்லை சனி 4ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதோ உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை நெஞ்சு பகுதியில், அதாவது சளி தொந்தரவு, மூச்சு, இந்த கபம்னு சொல்லக்கூடிய சங்கடங்கள், கபவாதம்னு சொல்லுவாங்க, பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு கபவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மூச்சு குழாய் சம்பந்தமான விஷயங்களில், லங்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மூச்சு குழாயில் போயிட்டு சாப்பாடு தங்கிட்டு புறக்கேறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடிக்கடி இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சாப்பிடும்போது சிரிக்கிறது, தண்ணியை ஜாஸ்தி குடிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு கடுமையான முயற்சி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பதவி கிடைக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டால் பெருசாக கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சலை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதில் செவ்வாய் 3ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், விரையாதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கிறனால உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உதவி பண்ணுவான், இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கண்டு கூட மாட்டான். அதே சமயம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் வருது. வியாபாரத்தில் தன லாபம் இருக்குது, ஆனால் எல்லாமே பேப்பரில் தாங்க இருக்குது. வருமானத்தை காட்டிலும் பேப்பரில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் தெளிவற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. சில முன்னுக்கு பின் முரணான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி இப்போ நேரடி எதிரிகள் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அதனால் எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக நீங்கள் அயல்நாடு தொடர்பான தொழில் செய்கிறவராக இருந்தால் அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் அயல்நாடு பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது நெருக்கத்தில் இல்லை. இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா நீங்கள் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்கள் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வெற்றிகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் தங்கம், வைரம், வெள்ளி இது சம்பந்தமான கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருந்தாலும்
கடனும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கும் கடன் ஜாஸ்தி கொடுக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரை வழிபடணும். ஒன்று துர்க்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி, துர்கா சூக்தம் சொல்லி வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சக்கரத்தாழ்வார தினமும் போயிட்டு 12 தடவை பிரதட்சணம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மாதம் வாரம் நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் புதன்கிழமை பிறந்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு, வியாழக்கிழமை பிறந்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதட்சணம் பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு பானக நிவேதனம் பண்ணி மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய அபவாத பெயரிலிருந்தும் அனாவசியமான எதிர்ப்புகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பை அந்த சக்கரத்தாழ்வரும் துர்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மகர ராசியில் பிறந்தோருக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடையிறது செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். ஆனால் அதனால் உங்களுக்கு நற்பலன்களும் ஏற்படும். சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் சில பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்காக செலவு பண்ணுவீங்க. சில பேர் புதிய நட்புகளுக்காக, அந்த நட்புகளை அடையிறதுக்காக சில செலவுகளை ஏற்படுத்துவீங்க. அதே சமயம் வழக்குகளில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில இடத்துல ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கும் போது உங்களுக்கு சேமிப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு, இப்போ இந்த இடத்துல வட்டி ஜாஸ்தி கொடுத்துட்ருப்பீங்க, இந்த இடத்துலேருந்து வாங்கி வட்டியை கட்டும் போது இங்கே வட்டி கம்மியாகிடும். இங்கே கொடுக்கக்கூடிய வட்டி கம்மியாகிறதுனால உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதம். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அதிகமான செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்த விஷயத்தில் செலவை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லையா, இப்போ வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுன்ற உடனே உங்கள் ஊர்லேயே குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்காதீங்க. சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். பொதுவாக ஒரு விஷயம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணும், எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கணும். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சம் போய் சம்பாதிச்சிட்டேன்னா லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸை நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கலை. 7 இல்லை சார், 10 வருஷமாகவே உங்களுக்கு வருமானம் இல்லை. இப்போ வரும்போது அதை தக்க சமயத்தில் வரும்போது பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2, 2ஆம் தேதி. 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 8 மணி வரை. அதன் பிறகு 6ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 7, 8, 9 காலை 9 மணி வரை. 9, 10, 11. 11ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 14ஆம் தேதி 9 மணி முதல் காலை 9 மணி முதல் ஆரம்பித்து 15, 16, 16ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளால் தொல்லைகளையும் எதிரிகள் விஷயத்தில் தோல்விகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எப்போ வரும் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதம் 2 வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி காலை 7 மணி 51 நிமிஷத்துலேருந்து மார்ச் 4ஆம் தேதி மதியம் 1:45 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இது மார்ச் 2லேருந்து 4ஆம் தேதி. அதே மாதிரி மார்ச் மாதம் கடைசியில் மார்ச் 29 மதியம் 2 மணி 38 நிமிடம் முதல் மார்ச் 31 ராத்திரி 9 மணி 33 நிமிஷம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மாத கடைசியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல கேதுவோடு இணைகிறார். இதனால் என்ன அப்படின்னா மனம் போன போக்கில் செயல்படுவீங்க. மனசில் திடீர்னு உங்களுக்கு தோணும் இன்றைக்கி நம்ம இங்கே போகலாம் அப்படின்ட்டு. இங்கே போகலாம் அங்கே போனான்னா பரவாயில்ல, இங்கே போய் அவனை வம்புக்கு இழுக்கலாமா, இவன்கிட்ட சண்டைக்கு இழுக்கலாமா, இந்த லேடிக்கிட்ட போய் அவமானப்படுத்தலாமா, இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா மனம் போன போக்கில் செயல்பட்டால் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் மட்டும் இல்லாமல் லீகல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். கட்ட அவசரப்பட்டு இந்த நிலத்தை முடிக்கணும், இந்த நிலத்தை விற்றுணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நிதானமாக செயல்படுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு
சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விரயமாகுமே தவிர அதனால் உங்களுக்கு லாபம் இருக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. இந்த மாதம் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4 கிரக சேர்க்கை. இந்த 2ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வீட்டுக்கும் சேர்த்து இங்கே ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க. இந்த 50,000 ரூபா கடனை அடைக்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபா கிடைக்கும்னு பார்த்தா அந்த 50,000 ரூபா இங்கே வந்துடும். மீதி 50,000 தான் கடன் அடைப்பீங்க. கடைசியில் உங்கள் கையில் ஒரு பைசா இருக்காது. ஸோ மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடன் தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னா ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கடன் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவசரப்பட்டு, ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகும்போது தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அது இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த சமயத்தில் தாயாருடைய ஹெல்த் இஷ்யூ வரும்போது உங்களால் திரும்பி வர முடியாத சூழ்நிலை வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கிறவா, இளம் வயது ஆண் பெண்கள், 30 வயசு 40 வயசில் இருக்கிறவங்க, 50 55 வயசில் வேலை இல்லாமல் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க, வேலை போயிடுது சார், எனக்கு என்ன வயசாக எடுத்துன்னு என்னை பேப்பர் போட வச்சுட்டாங்க, இல்லை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 11க்கு மேலே புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் அதன் மூலமாக இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இடமாறுதல்னால் ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிற மாதிரி. இப்போ நீங்கள் பாம்பேயில் இருக்கீங்கன்னா பாம்பேலேருந்து குவாலியர் போகிற மாதிரி இருக்கும், பாம்பேலேருந்து அலகாபாத் போகிற மாதிரி இருக்கும். இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் குடும்பத்தோடு இருக்க முடியாது. அது மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. இந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்க யாராவது வாயை கொடுத்து அதாவது அவங்க வீட்டு விஷயத்தில் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டு விஷயம்னு வரும்போது, உங்கள் திருமணம்னு வரும்போது இது வேணும், அந்த சீர் வேணும், இந்த சனத்தி வேணும்னு சொல்லி ஏற்றி விட்டுருவாங்க. அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முடிந்தவரை இந்த மாதம் பெண் பார்க்கும் விஷயத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவனோட போங்க. இந்த அடுத்த செகண்ட் லைன் ஆஃப் ரிலேஷன், அத்தை மாமா சித்தப்பா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் இருக்குது. அதே சமயம் பெட் அனிமல்ஸ் வச்சு வளர்க்குறவங்க, அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்கள் இடத்துல சில மாற்றங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த கடன் ஜாஸ்தி ஆகுமே தவிர இப்போ குறையிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுடைய சொத்து சம்பந்தமான கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதத்திற்கான மகர ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணும். உங்களுக்கு திருமணமாகி இருந்தால் உங்களுடைய மனைவியின் தந்தை, உங்கள் மாமனார் வழி குலதெய்வத்தை வழிபடணும். இது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா, ஆமாங்க, உங்கள் மனைவியுடைய குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக, உங்களுடைய மாமனாருடைய குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக அமைந்திட உங்களுடைய திருமணமானவர்கள் மாமனாருடைய குலதெய்வத்தை, சார் எனக்கு திருமணம் ஆகலை, நான் என்ன பண்ணட்டும், எங்கள் மாமனார் குலதெய்வமே தெரியாது, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், எங்கள் குலதெய்வம் தெரியாது, அதுக்கு என்ன பண்ணட்டும், என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டால் எங்கள் மாமனாருடைய குலதெய்வம் தெரியாது, அதுக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால்
அந்த மாதிரி தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனை செந்திலாண்டவனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களையும் வெற்றி கொள்ளும் யோகத்தை அந்த செந்திலாண்டவன் ஏற்படுத்துவான். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி நீச்சமாக இருக்கிறது ஒரு விசேஷம். பொதுவாக 2ஆம் இடத்துல சனி வந்தாலே ஆரோக்கிய கேடு அல்லது பணத்தட்டுப்பாடு, குடும்பத்தில் பிரிவினை போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 2ஆம் இடத்துல போய் அமர்வதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கலை அப்படின்னா ஆள் இல்லாத டைமில் நீங்கள் தனிமையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெருசாக ஹாஸ்பிட்டல் செலவு இருக்காது. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும்ல. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. 4ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மார்ச் 25க்கு மேலே 25ஆம் தேதி ராத்திரியிலேருந்தே உங்கள் தாயாருடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றங்கள் இருந்ததுலேருந்து மாற்றங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கான நற்பலன்களை தரக்கூடிய நாட்கள் மார்ச் 1, 2, 3, 4ஆம் தேதி மதியம் 1:45 மணி வரை. அதன் பிறகு 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதுக்கப்புறம் 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். ஆனால் இந்த மாதத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வார்த்தைகளால் குழப்பத்தையும் குடும்ப நிம்மதியை குலைக்கக்கூடிய வகையிலும் சங்கடங்கள் ஏற்படுறது அப்படின்னா அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி. கடகராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதுவும் ஆரம்பத்திலேயே சந்திரன் 6ஆம் இடத்துலேருந்து தான் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் 1, 2 ஆகிய நாட்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கிறது நல்லது. ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 4ஆம் தேதி மதியம் 1:45 மணி முதல் மார்ச் 6ஆம் தேதி இரவு 10 மணி 18 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மாத கடைசியில் 31ஆம் தேதி மார்ச் 31 இரவு 9 மணி 33 நிமிடம் முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6 மணி 28 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பமும் மாத கடைசியும் பணப்பற்றாக்குறை மட்டுமல்லாமல் குடும்ப பற்றாக்குறை, குடும்ப சங்கடங்களால் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் அதாவது சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வார்த்தை குழப்பம் ஏற்படும். உங்களுக்கு அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்பட்டு எதிரிகள் உங்கள் பேரில் ஒரு பொல்லாப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் உங்களுடைய தாயார், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார், மாமியார், இவங்க ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாட்களாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒன்றா அம்மா ஒன்றா மாமியார் மாற்றி 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 மருத்துவ செலவுகள் இருக்குது. இது பத்தாவதுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள். இந்த ராசியில் பிறந்தவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் அல்லது விவசாயிகள், இல்லை உங்களுடைய அம்மா வழி சொத்து ஏதாவது வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் எல்லாம் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும், எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலும் உயிருக்கு எந்த சேதாரமும் கிடையாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை துணையின் வருமானத்தில் உங்களுடைய வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ் ஃபோன் லைனில் வச்சுருந்துப்பார், நீங்கள் எவன் கூட அதை வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் அந்த தண்டப்பயலா அப்படின்னு சொல்ல போக அது உங்கள் வாழ்க்கை துணையின் வேலைக்கு உலையாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பேசுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒரு பழமொழி தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படிம்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பகலில் பக்கம் பார்த்து பேசினாலும் பகலில் மொபைல் பார்த்து பேசுங்க, யார் லைனில் இருக்காங்கன்ட்டு. ஏன்னா லைனில் இருந்து
இழப்பை சந்தித்தவர்கள் ஏராளம். ஃபோன் லைனில் பேசி இழப்பை ஏராளம். அது இப்போது கும்பராசிக்கு நிறையா இருக்குது. அலுவலக ரீதியாக முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் குரு 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தந்தையின் வளர்ச்சி அல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நல்லது இருக்குது, ஒரு பக்கம் சங்கடம் இருக்குது. இந்த சங்கடத்தை சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நல்லதை ஆதர்ஷமாக ஆதங்கமாக எடுத்துக்காமல் ஆதர்ஷமாக அதை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 4 மாதங்க கும்பராசியில் பிறந்த பெண்களோ பசங்களோ போர்டு ரிசல்ட்டில் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால பங்காளிகளுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பங்காளி சௌக்கியமா, வாங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்களும் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் தாராளமாக போயிட்டு வரலாம். அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் துவக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம பூர்வீக இடத்துல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னா அவங்களுடைய உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். இந்த கும்பராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சொன்னது போல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தினரின் பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பிடிச்ச ஆளை லவ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசியிருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க யாராவது ஏதாவது ஒரு மடக்காக பேசுவாங்க. அது உங்கள் திருமணத்தில் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி விட்டுரும், பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இது பத்தாதுன்னு சிலருக்கு வேலை சம்பந்தமாக பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் திருமணம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்னால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்களே எதிரியை உருவாக்குறீங்க. உங்களுக்கு யாரும் எதிரி வெளியில் கிடையாது, உங்கள் வாய் தான் சனி. வாயில் சனி இருக்குது, அதனால் கவனமாக இருங்க. அதே சமயம் தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே செலவாக இருக்கும். அவர்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணி கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகள் மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானத்தில் தான் ஒரு தொய்வு இருக்கும். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அப்போது உங்களுக்கு அதாவது 25ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. 25ஆம் தேதி அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அது இன்னும் நல்ல வளர்ச்சியை தரும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே முதலீடுகள் மீது ஒரு கண் இருப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இல்லை ஏதாவது பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அதன் மீது சற்று கவனம் கொள்வது நல்லது. அது உங்கள் மரியாதையை கெடுப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க அவங்களோட. அதே சமயம் அவங்க கூட மனஸ்தாபம் வரக்கூடிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்திற்கான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல இருக்குது. சுசீந்திரத்தில் இருக்குது. எல்லா ஆஞ்சநேயர் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கும். அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் இல்லாட்டி தசபுஜ ஆஞ்சநேயர், 10 கைகள். தசபுஜம்னா தசம்னா 10, புஜம்னா தோள்கள். 10 தோள்கள் 10 கைகள் கொண்ட ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நாங்கள் நன்மங்கலம்னு ஒரு ஊர், சின்ன கிராமம் இருக்குது நம்ம சென்னையில் பல்லாவரம் பக்கத்தில். அங்கே தசபுஜ ஆஞ்சநேயர் இருக்கார். அதே மாதிரி நான் சென்னையில் வெஸ்ட் மாம்பலத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு பெரிய கோயில் இருக்குது 32 அடிக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, பொறாமை எல்லாம் உங்களை விட்டு அகலுவதற்கு அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதே உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அசௌகரியம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்.
வயிற்று பகுதியில் குரு வக்கரமாயிருக்கார். அதனால் உங்களுக்கு ஏதாவது வயிற்றில் ஏதாவது வேண்டாத பொருள் தங்கி இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை வயிற்றில் ஏதாவது யாராவது செய்வனை வச்சுட்டாங்களான்னு பாருங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது செய்வனைக்கெல்லாம். பட் இருந்தாலும் சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க நம்பிக்கையை நம்ம சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதே சமயம் தாயாரின் ஆலோசனை அல்லது அட்வைஸ் கேட்டு நடந்தீங்கன்னா, தாயார் சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த 8 மாதம் முதல் 80 வயது தாத்தா வரை, உங்கள் 80 வயசுக்கு தாத்தா இருந்தாருன்னா அவங்க அம்மா 95 வயசு இருப்பாங்க. 15 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே அவங்க அம்மா பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது. அம்மா பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் கூட அடங்கி போவார்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ராசியில் சனி இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பதில் முன்ன நின்று வேலை பண்ணுறீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தான். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி தப்பான முடிவு எடுக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. பிடிவாதத்தில் எடுப்பீங்க, தைரியத்தில் எடுப்பீங்க. ஒவ்வொரு தைரியத்தில் எடுக்கிறதுனால தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஸோ இந்த மாதத்திற்கான மார்ச் மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 10 மணி வரை, அதன் பிறகு 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாத ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்ற வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆனால் தடுமாற்றத்தையும் வெற்றி இழப்பையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி இரவு 10 மணி 18 நிமிடம் முதல் மார்ச் 9ஆம் தேதி காலை 9 மணி 30 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். 7, 8, 9ஆம் தேதி காலை 9 மணி 30 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் குரு பார்வையில் சந்திரன் இருப்பார். அதனால் எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணையின் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் எதிரிகளை உங்கள் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் நீங்கள் தைரியமாக சில தப்பு பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் தைரியமாக சில முடிவு எடுக்கிறீங்க பாருங்கள். எந்த இடத்துல தைரியம் தேவையோ அந்த இடத்துல எடுக்கணும். உங்கள்கிட்ட தைரிய லக்ஷ்மிக்கு குறைவில்லை. ஆனால் சிந்தனை கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத முன் யோசனையோடு செயல்படணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். உங்கள் இடத்த விற்கணும். எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு ஃபார்ம்லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன், இல்லை ஒரு கிரவுண்டு, ஒரு 4 கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், அதை விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது விற்பதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் அது மார்ச் 11க்கு மேலே அந்த வாய்ப்பு வருது. ஆனால் விற்பதற்கு வாய்ப்பு வந்தாலும் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் துபாய் கிளம்பி போகிறேன், இல்லை மலேசியாவுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு போனீங்கன்னா யூ கேன் டூ பிஸ்னஸ். சார் நான் மலேசியாவில் இருக்கேன், நான் என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் மலேசியா விட்டு வெளியில் போனால் பிஸ்னஸ் பண்ணலாம். மலேசியாலேயே இருந்துட்டு நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த பணம் உங்களுக்கு உதவிகளை தராது. அதனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். ஆனால் எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும். சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க, செலவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அந்த செலவுனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த மீன ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா குறிப்பாக குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் ஏற்படும். தப்பாக வார்த்தையை பேசிட்டு கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வழக்கு சம்பந்தமாக செலவுகள் இருக்குது. அந்த செலவுனால் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா வழக்கில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு அடித்து கட்டுவான், கட்டுக்கட்டாக பணத்தை போடுவான். அப்படி போடுறதுனாலும் ஜெயிக்கலாம். சில இடத்துல வார்த்தை, எந்த இடத்துல எந்த வார்த்தையை போட்டால் ஜெயிக்கும்னு தெரியும், அந்த வார்த்தையை போட்டு அவன் ஜெயிப்பான். ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படணும். அது பணமாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி. குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும்.
குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கு இனி காட்ஃபாதராக இருப்பாங்க. அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தம்பி தங்கைகள், அண்ணன் அக்காள் இவங்க எல்லாருமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் மூத்த சகோதரர்களின் குடும்பம் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதம் நிறைய அவுட்டிங் போவீங்க, நிறைய சுப செலவுகள் இருக்குது, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் ஜாலியாக இருக்கலாம். தொழில் துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கும். அதனால் உங்களுடைய தொழில் விருத்தி ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக இடமாறுதலை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கும் லாபம் பெருகக்கூடிய யோகம் இருந்தாலும் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு வாங்கி கொடுக்குறவங்க, வாங்கி விற்கிறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயத்தை மாடு வச்சு உழவு பண்ணுறவங்க, டிராக்டர் வச்சு உழவு பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நில அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அபிவிருத்தினா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மீன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நிறைய பேசுவீங்க, ஓவராக பேசுகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் அவரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் என்ன சேல்ஸில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், நான் ஹெச்ஆரில் இருக்கேன் அப்படின்னார். ஹெச்ஆர் வேறு சேல்ஸ் வேறு, ஆனால் நிறைய பேச வேண்டியது இருக்குது சார். ஒரு வார்த்தை சொன்னால் அதையே 3 தடவை ரிப்பீட் பண்ணுறாரு. ஒரு வார்த்தை சொன்னதையே 3 தடவை ரிப்பீட் பண்ணுறாரு. அப்போ அது அவருடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுது. இதில் வாசி யோகத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும்னா பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும். அனாவசியமாக பேசக்கூடாது. நீங்கள் எங்கிட்ட ஜோசியம் கேட்க வந்தீங்கன்னா நிறையாவும் பேச மாட்டேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு போயிடணும். திருப்பி திருப்பி சொன்னதையே. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார்ல, அதனால் உங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கார்ல, அதனால் பணம் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதனால தான் பணம் வரல. இதுக்கு என்ன பண்ணுறது? இதை இந்த வழிபாடு பண்ணுங்கள், சரியாக படும். இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை திருப்பி 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 சொல்லும்போது உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால வருமான தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கடல் கடந்த பயணம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால மீனராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் வருது. ராசியில் இருக்கிற சனி தப்பான ஆட்களோடு தொடர்பு வச்சு முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் எதிரிகள் அழிந்து போவார்கள். எதிரிகள் உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சியில் நீங்கள் கடந்த காலத்தில் நட்பாக இருந்தவங்க இப்போ எதிரியாக இருக்கிறவங்க காணா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் 2 பேர் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது அடி வயிற்று பகுதி, மர்மஸ்தானம். அது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஸ்தானமும் கூட. உங்கள் வாழ்க்கை துணையுடைய தலை, உங்களுடைய இடுப்பு பகுதி, இது 2ம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது இன்டெஸ்டைனில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, இல்லாட்டி பைல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 2 பரிகாரம் பண்ணணும். 2த்துக்கும் வெல்வ இலை தேவை, வெல்வ மாலை தேவை. 1 மகாலட்சுமி, 2வது நடராஜர். நடராஜர் வழிபாடும் சரி, மகாலட்சுமி வழிபாடும் சரி. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வில்வ மரத்தை அந்த இலையை பொறிச்சு அதை மகாலட்சுமிக்கும் சரி நடராஜருக்கும் சரி அபிஷேகம் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படுறதுக்கு நடராஜரின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் ராசிக்கான மார்ச் மாத பலன்களை இப்பொழுது பார்த்தீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது.
அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை இந்த கோச்சார பலன்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலையோ அல்லது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எண்ணிலையோ நீங்கள் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ஃபோன் பண்ணியும் கொடுக்க முடியும், ரெக்கார்ட்லேயும் அனுப்ப முடியும். இதற்கு தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதம் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வழங்க வேண்டும். நீங்கள் அந்த க்ஷேமங்களால் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.